சூசை, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். ஓ, நான் தவறு செய்துவிட்டேன். நான் தான் சூசை. கதவை திறங்கள் மரியா. என்னை மன்னியுங்கள், உண்மை என்னவென்று கேட்க தவறிவிட்டேன். நான் என்னை போல உங்களை நேசிக்கவில்லை, அநீதி செய்துவிட்டேன். இல்லை, நீங்கள் பாவம் எதுவும் செய்யவில்லை. மரியா, நான் பாவம் செய்தேன். சந்தேகப்படுகிறவன் அறிய மாட்டான். நீங்கள் பேச நான் வாய்ப்பே தரவில்லையே. நானே முடிவெடுத்தேன். உங்களை மன்னிக்க ஏதுமில்லை சூசை. உங்களுக்கு நான் தந்த வேதனைக்காக என்னை நீங்கள் மன்னியுங்கள். வேதனைதான் மரியா. பாருங்கள், எனக்கு முதுமையே வந்துவிட்டது. ஆனால் உங்கள் மணவாளனான என்னிடம் உண்மையை மறைத்து என்னை சந்தேகப்பட ஏன் வைத்தீர்கள்? நான் ஆண்டவரின் அடிமை. எனில் அடிமைகள் தந்த வேலையை செய்ய வேண்டுமே, தவற கேள்வி கேட்க கூடாது. நான் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏவாள் தந்த கசப்பை நான் குடிக்க வேண்டும். அழாதீர்கள் மரியா, நீங்கள் செய்வதெல்லாம் சரியே. நாம் துரிதப்பட வேண்டும். மெய்விவாக சடங்கை பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் சொல்றது சரியே. நீங்கள் குடும்பத்தின் தலைவா. சூசையே, நான் உங்கள் ஊழியக்காரி. இல்லை, நானே உங்களுக்கும் வளர்ந்து வரும் ஆண்டவருக்கும் ஊழியக்காரன். இஸ்ரவேலின் சகல பெண்களிலும் நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் சர்வேசுரனை எப்படி நான் வரவேற்பேன்? நானோ ஏழை. என் கரத்தில் எப்படி அவர் வருவார்? ஏழையான நம்மை செல்வந்தர்களாக்கவே அவர் வருகிறார். ஏனெனில் நாம் ஏழைகள் சூசையே. ஆண்டவரே நம் செல்வம். விசுவசிப்பவர்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. ஆதாரங்கள் ஒருபோதும் விசுவாசத்தை தருவதில்லை, அது வீண். சூசையின் நன்மைதனம் விண்ணக ரகசியங்களை அவர் முன் திறந்து கொட்டியது, அது பரிசு.